నన్బర్లకు వణకం నా వెంకట్ ఇది షీప్ అండ్ కోట్ సేల్స్ అండ్ బై యూట్యూబ్ ಚಾನಲ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ నేను வெங்கட்னு இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, இப்போ நம்ம கூடூர் சந்தையில் இருக்கிறோம். இந்த கூடூர் சந்தை ஆந்திர பிரதேஷ் நெல்லூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சென்னை மாதவரத்துலேருந்து ஒரு 120 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சந்தை இருக்குது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே அதிகாலையில் தொடங்கி காலையில் ஒரு 7, 8, 9 மணி వరకుமே நடக்கும். ఫ్రెండ్స్, మనం ఇప్పుడు ఆంధ్రప్రదేశ్ నెల్లూరు డిస్ట్రిక్ట్లో ఉండే గూడూరు సంతలో ఉన్నాం. ఈ గూడూరు సంత ప్రతి శుక్రవారం తెల్లవారుజామున స్టార్ట్ అయ్యి 8-9 గంటలకు జరుగుతుంది. நண்பர்களே, இன்றைக்கி கூடூர் சந்தையில் வளர்ப்பு குட்டிகளுடைய விலை நிலவரம் எந்த அளவுக்கு இருந்தது, எந்த அளவுக்கு வரத்து இருந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ఆల్ ఆప్షனை எனேபிள் பண்ணிங்க. ఫ్రెండ్స్, ఈరోజు గూడూరు సంతలో పొటేల్ పిల్లలు సాకుడికి పనికొచ్చే పొటేల్ పిల్లలు ధరలు ఎంత మాత్రం ఉన్నాయి, ఎంత మాత్రం పిల్లలు వచ్చినాయనే దాన్ని చూస్తాము. దానికి ముందు మీరు ఇంతదాకా మన ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేయలేదంటే ప్లీజ్ సబ్స్క్రైబ్ చేసుకోండి. పక్కన ఉండే பெல் பட்டன் கிளிக் చేసి ஆல் ஆப்ஷனை எனேபிள் చేసుకోండి. கூடூர் சந்தையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பெரிய சைஸ் குட்டிகள் ஏகப்பட்ட குட்டிகள் நின்றுட்டுருக்கு. இன்றைக்கி டைம் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 8:20 ஆச்சு. 8:20க்கு இந்த குட்டிகள் எல்லாமே நிற்கிது. வழக்கமாக விற்றுரும். இன்றைக்கி வழக்கத்துக்கு மாறாக பெரிய சைஸ் குட்டிகள் நின்று இருக்குது. చిన్న సైజ్ కుట్టీలు எல்லாமே మ్యాక్సిమం విత్తొచ్చు. ఫ్రెండ్స్, ఈరోజు గూడూరు సంతలో పెద్ద సైజ్ పిల్లలు దండిగానే ఉన్నాయి. 2 బ్యాచ్ ఉంది. ఇది ఒకటి, వెనకాల ఒకటి. ఇటు పక్క చూస్తే ఆ పక్క ఒక బ్యాచ్ ఉంది. ఇది ఒక బ్యాచ్. ఇటు చూస్తే ఫుల్గా ఉంది పిల్లలు. ఇంకా అమ్మల టైం ఇప్పుడు 8:20 అయింది, అమ్మలేదు. కాకపోతే ఈరోజు చిన్న సైజ్ పిల్లలు అన్నీ అమ్మేసినాయి. చిన్న సైజ్ పిల్లలు దండిగా అమ్మినాయి. ఒక 10-20 అమర్ చిన్న బ్యాచెస్తో ఉంది. మిగతా అంతా అమ్మేసినాయి. బండిలు దండిగా వచ్చినాయి. చిన్న సైజు పిల్లలు అమ్మేసినాయి. చిన్న సైజు పిల్లలని నేను చెప్పేది 10 నుంచి 15 కిలోలోగా ఉండేటివి. 10 నుంచి 15 కిలోలోగా ఉండేటిలో దండిగా బండిలు వచ్చినాయి. అన్నీ అమ్మిపోయినాయి. நண்பர்களே, இன்றைக்கி 10லேருந்து 15 கிலோவுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சைஸ் குட்டிகளில் நிறைய சின்ன சைஸ் குட்டிகள் நிறைய வண்டிகளில் வந்தது. எல்லாமே விற்று முடிஞ்சிருச்சு. இங்கே கூட ஒரு பேட்ச் நிற்கிது. ஏன்னா இப்போது வியாபாரம் లేదా? వ్యాపారం లేదంటే చిన్న పిల్లలన్నీ అమ్మేసినాయి. మరున్నాయి. పెద్ద సైజు పిల్లలు అమ్మలేదా? ఎట్టా అన్నీ ఉన్నాయి. వ్యాపారస్తులు రాలా. ఇప్పుడు ఇవన్నీ అమ్మపోతే రిటర్న్ పోవాల్సిందే. అయితే వెల మటం తగ్గించారు. ఏమి ఇప్పుడు ట్రెండ్ మారి బక్రీద్ దగ్గర వచ్చేసిన దానివల్ల ఇంకెత్తుకొని పోయి సాగేదానికి టైం లేదని తీయలేదా? ఎట్ట ఏం కారణం చెప్తారా? ఇంకెత్తుకొని పోయి சாகேதானுக்கு டைம் లేదు కదా. நண்பர்களை, இனிமேல் எடுத்துன்னு போயிட்டு வளர்த்து இந்த சைஸெல்லாம் வளர்த்து விற்கிறதுக்கான டைம் இல்லை. இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க பக்ரீத் குட்டிங்கன்னு. இதெல்லாம் பக்ரீத்துக்கு செட் ஆகாதுன்றதுனால அவங்க எடுக்கல. இந்த மாதிரி சைஸ்னால் கூட பரவாயில்ல. கொம்பு இருக்கிற குட்டிகள் இன்னும் சின்ன குட்டிகளே இருக்குது. ஏன் చెప్పినారు? ఎంత మాత్రం అడిగినారు? நண்பர்களே, இது 22,000 சொல்கிறாராம். இது வரைக்கும் யாரும் கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இன்னும் பேசினா இன்னுமே குறையும். ఫ్రెండ్స్, ఇటు 22,000 చెప్తున్నానంట. ఎవరు అడగలేదంట. నిలిచి మాట్లాడితే వేళ తగ్గును. இங்கே ஏதோ கொஞ்சம் குட்டிகள் வாங்கியிருக்கிறாங்க. எவ்வளோக்கு வாங்கினாங்கன்றது கேட்கலாம். எந்த கொண்டாருண்ணா? என்ன పిల్లలు? 10 குட்டி வாங்கியிருக்காங்க. 24,500ன்னு சொல்லிட்டு ஆவரேஜாக 25 கிலோவுக்கு மேலே வரும். இது எல்லாமே మీ లెక్కకి ఎన్ని కిలో వస్తాయి? ஆவரேஜ் ఎన్ని కిలో వస్తాయి? நண்பர்களே, இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் 24,200 அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருக்கான். ஃப்ரெண்ட்ஸ், 24,000 200 అయినాయంట. 26, 27 அந்த மாதிரி வரலாம். இந்த வண்டிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸு குட்டிகள் கிடையாது. சின்ன சைஸ் குட்டிகள் தான் வந்தது. யார் చూసినట్టు? అవును. ఈ బండిలో ఉండేటి ఎంత పడినాయి జత? 19,500. ఎన్ని పిల్లలు? 26,000. நண்பர்களே, 19,600 500 19,500ன்னு வாங்கியிருக்காங்களாம். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 20 கிலோ 21 கிலோ அப்படி வரும். மொத்தம் ఎన్ని పిల్లలు? మొత్తం 26 కుట్టి ఆగుది. సోలాపూర్ సరుకంటపా.
ఎక్కడ చిక్కని సందనం ఎర్ర సందனமா சோலாப்பூர் சரக்கு நல்லா இருக்குது. குட்டிக்குன்னாவோ பரவாயில்ல. 19,000 20 கிலோவுக்கு மேலே வர்ற குட்டிகள் தான் இன்றைக்கி குட்டிகள் நின்றுது. அதனால தான் இந்த ரேட்டு. இதுக்கு முன்னாடி 20,000 தான் கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. அங்கே வாங்குகிற இடங்களில் பார்க்குறாங்க அப்படின்றதுனால அப்படி சொல்கிறாங்க. இது ஒரு உண்மையான விலை 30,000 ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகள் தான். பெரிய சைஸ் குட்டிகள் நிறைய இருக்குது. அது இழுக்கிறாரு பாருங்கள், எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். 29,000க்கு வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கேட்டால் 20,000 தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் வந்து போய் நான் அவங்க சொல்கிறத நம்ம வந்து அப்படியே பதிவு பண்ணமே தவிர ఉన్మయాన వేలని பார்த்தீங்கன்னா 30,000 ఫ్రెండ్స్. ఇది నిజమైన వేల 30,000 చెప్తున్నారు. ఫైనల్ కాదు. ఊరికే 20,000 అనేదంతా వాళ్ళ రైతులు చూస్తారని వాళ్ళు చెప్తా ఉంటారు. ಯಾವ ಊರು ಸರುங்கண்ணா இது? இந்த ரெண்டுமே கருப்பு குட்டி, பியூர் கருப்பாக இருக்குது. இந்த கருப்பு குட்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இது ஒன்று 3 இருக்குது. இந்த பேட்ச்லேயே 3 கருப்பு குட்டி தான் இருந்தது. நிறைய பேர் கருப்பு குட்டின்னு கேட்குறீங்க. கருப்பு குட்டியை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும். அப்படி தான் ஒரு பேட்சுக்கு 3, 1, 2, 3 அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி சிவப்புமே 1, 2, 3 அந்த மாதிரி தான் வரும். குட்டி 16,000 சொல்கிறாங்க. அவங்க 12,500 கேட்டு 13,000 கேட்டாங்க. இவங்க 15,500 சொன்னாங்க. 15 வந்தால் கொடுத்துருவாங்க. వాళ్ళు 12,500కి అడిగి 13,000కి వచ్చినారు. ఎట్లుంది అయిపోతుంది వ్యాపారం? చిన్నపిల్లలు అయిపోయినాయి. మరి ఉంది మొత్తం 200 పిల్లలు అన్న. అది లేకపోతే కొంచెం అది కూడా డల్. అయితే జనరల్గా చిన్నపిల్లలకి వ్యాపారం ఉంటుంది నేను చెప్పినట్టుగా. ఇంకమేట ఈ పెద్ద కొంచెం తక్కువే ஆகிப்போய்டு. சரி. நண்பர்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சின்ன குட்டிகள் ஓரளவுக்கு விற்றுச்சு. அதுவுமே ஒரே ஒரு பார்ட்டி 200 குட்டி எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டாங்க. பெரிய குட்டிகள் பார்த்திங்கன்னா ஏராளமான குட்டிகள் நின்றுட்டுருக்கு. நான் சொல்கிறது வந்து ஒங்கோல் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய குட்டிகள் நிறைய குட்டிகள் நின்றுடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நண்பர்களை இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் 13 ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க. சின்ன சைஸ் குட்டிகளில் கொஞ்சம் நின்று இருக்குன்னு சொன்னேன். அதில் இது ஒரு 10 குட்டி ஒரு 11,000 11,500 அந்த மாதிரி வந்தால் கொடுத்துருவாங்க. எல்லாமே ఒరిజినల్ ఒంగోలు కుట్టికలు தான். ఫ్రెండ్స్ వీటిని జత 13,000 చెప్తున్నారు. 11,000 11,500 వస్తే ఇచ్చేస్తారు. 10,500 దాకా అడిగినారంట. இது கூட சின்ன சைஸ் குட்டிகள் தான். 12,500 சொல்லிட்டு இருக்கிறாங்க. 12,000 11 வந்தாவே கொடுத்துருவாங்க. పార్టీ వచ్చినారు అందరూ ఎత్తుకొని వెళ్ళినాడు. ఫ్రెండ్స్ వీటిని కూడా ఒక 12 అని చెప్తున్నారు. 11,000 ఆ లెక్కన వస్తే ఇచ్చేస్తారు. ఇయేనా మిగతా అన్నీ అయిపోయినాయి కదనా? మొత్తం అయిపోయినాయి. పెద్ద దీనికాడికి పెద్ద ఎంత మాత్రం వేసినారు చెత్త? 200 పిల్లలు ఎత్తినాడు ఒకే పార్టీ. చిత్తూరు అంటే వాళ్ళు వ్యాపారమా ఏదైనా సాక్కున్నది? 2 నెలలు 3 నెలలు யாரும் மேய்ச்சி விற்கிறவங்க தானே. 200 குட்டி ஒரே வாட்டி எடுத்தாங்க. 13,000 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு 4 வண்டி 3 வண்டியில் 50 குட்டியாக சேர்த்து ஒரு 200 குட்டி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க இன்றைக்கி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிக்கு 7:30 மணி கூட இருக்காது. ஒரு 8:30 மணி இருக்கும். 8:30 மணிக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு. ఒక 8:30 గంటకంతా అయిపోయినాయి. ఈ సన్న సైజ్ పిల్లలు ఒక 4-5 బండ్లు మొత్తం 200 పిల్లలు ఒకే పార్టీ ఎత్తినారంట. బండికి 50 60 ఆ మరి ఎత్తున్నారు. మీ ఎన్ని 50 పిల్లలు వేసినారు ఆయనగా? 50. குட்டிகளில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் குட்டின்னு பார்த்தா இதுதான் ஒரிஜினல் குட்டின்னு சொல்ல முடியும். மீதி எல்லாம் இப்போ அந்த பெரிய சைஸ் எல்லாம் ஹைப்ரிட் குட்டின்னு சொல்லுவோம் நாங்கள். ஒங்கோல் தாண்டி போய் தெலுங்கானா பக்கம் வரைக்கும் எடுத்துகிட்டு வராங்க. இது வந்து ரொம்ப చిన్న సైజులే எடுத்துடுறாங்க. ఒరిజినల్ పిల్లలు అంటే ఇయ్యేదా? ఆ పక్క ఉండేటివన్నీ హైబ్రిడ్ పిల్లలు అంట. ఒంగోలు దాటి తెలంగాణ దాకా పోయి తెస్తారు.
ఈ పిల్లల్ని ఇంకా 2 దినాలు పాలు దాగనిచ్చి ఒక 3 నెలలు కంప్లీట్ అయినాక కానీ సేల్స్కి వస్తే వీటిని కొట్టే పిల్లలు లేవు. இந்த பெரிய சைஸ் குட்டிகள் இந்த லாஸ்ட்டில் கூட ஒரு 1 2 3 4 5 6 பேட்ச் இங்கே நிற்கிது. இதுலேருந்து நம்ம ஒரு 20 குட்டி எடுத்தோம். நம்ம எடுத்தது போக மிச்சம் குட்டி இது. நம்ம எடுத்தது பார்த்திங்கன்னா ஜோடி வந்து 20,000 எடுத்தோம். அது போக மிச்சம் குட்டி இது. இந்த குட்டினா இந்த வண்டியில் கொஞ்சம் இருக்குது. இப்போ எட்டணும் இந்த வியாபாரம். సన్న పిల్లల్లో బాగా పోయినాయి అంటున్నారు. వాళ్ళు 2-4 పిల్లలు పోయిన దానివల్ల అవి అయిపోయినాయా? ஓஹோ, அந்த 200 குட்டி ஒரே ஆள் எடுக்கலன்னா அதுலேயும் கூட கொஞ்சம் நின்று இருக்குன்றாரு. இது இவங்க எடுத்துன்னு வந்ததில் என்ன பில்லல் తెచ్చినారు? என்னையா 50 குட்டி எடுத்துன்னு வந்தாங்களாம். 40 குட்டி விற்றாங்க, மீதி 10 குட்டி வச்சுருக்காங்கன்றாங்க. அதான் சைஸ் ரொம்ப சின்னதுன்றதுனால கழிச்சிருப்பாங்க. நண்பர்களே, இப்போ நம்ம நெல்லூர் ஜுடிப்பி குட்டிகள் இருக்கிற ஏரியாவில் இருக்கிறோம். நெல்லூர் ஜுடிப்பி குட்டிகள் இப்போ 9 மணிக்கு கூட ஒரு 10-15 பேட்ச் நிற்கிது. நைட்டு கூட தான் இருந்தது, குட்டிகள் வந்தது. இருந்தாலுமே இன்னுமே நிற்கிது. ஆட்களும் இருக்கிறாங்க. இந்த நெல்லூர் ஜுடிப்பி குட்டிகளை பொறுத்த வரைக்கும் காலையில் தான் ஆட்கள் வராங்க. காரணம் என்னென்னா, இது நாட்டுக்குட்டின்னு சொல்லுவோம். இந்த ஏரியாவில் வளர்க்குறவங்க மேய்ச்சலில் வளர்ப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த குட்டிகள் வந்து సెట్ ఆகும். అన్నా ఇక్కడ మేపుకునే వాళ్ళు ఈ పిల్లే జాస్తిగా ఎత్తుకోపోతారు కదా, వాళ్ళు దానివల్ల ఇప్పుడు తెల్లవారితో వస్తున్నారు. அதான் அவரும் சொல்கிறார். மேய்ச்சலில் வளர்க்குறவங்க இந்த குட்டி தான் அதிகமாக எடுக்கிறாங்க. அதுவும் இந்த லோக்கலில் இங்கே இந்த மண்ணிலே இந்த குட்டின்றதுனால இது செட் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. நீ எந்தனா பண்ணை ஜத்தைய எந்த பண்ணை ஜத்தா 19,000. இந்த வண்டியில் இங்கே ஒரு 4 குட்டி மட்டும் லாஸ்ட் குட்டி நிற்கிது. இந்த வண்டியில் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த வண்டியில் ஏற்றுற குட்டியெல்லாம் 19,600 சொல்லி எடுத்துருக்காங்களாம். பெரிய சைஸ் குட்டிகளுமே இருக்குது. இதில் 20 கிலோவுக்கு மேலே வர்ற குட்டிகளுமே இருக்குது, சின்ன சைஸ் குட்டிகளுமே இருக்குது. ஆவரேஜாக 20 கிலோவுக்கு மேலே தான் வரும், கம்மியாக வராது. இதெல்லாமே మాంసం ఆవరేజ్ మీద ఒక 10 కిలోలు ఉన్నాయి. పైన వస్తాయా? పైకి వస్తాయి. 19,600. ఎన్ని పిల్లలా? 20 குட்டியா? யாவருக்கு பார்த்தனாப்பா இது? சூலூர்பேட்டை. அதான் லோக்கலில் வளர்க்குறவங்க இந்த குட்டிகளை தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. இவங்க மேக்ஸிமம் வந்து மேய்ச்சலில் தான் வளர்க்குறாங்க. మంచి యావరేజ్ ముందు 20 కిలోలకు పైన వస్తాయి. చిన్నవి కొంచెం ఉన్నాను, పెద్దవి ఉన్నాయి. జత 19,600 అని 20 పిల్లలు సూలూరుపేటకు ఎత్తుకొని పోతున్నారంట. ఇంకా కూడా అమ్మకుండా నిల్చున్నాయి. பின்னாடி இருக்குது பெருசுதான் இல்லைன்னு சொல்ல. எனக்கு பெரிய உண்டாய் లేదని చెప్తా. వాంగ 20,500 சொல்லி 19,900 நிற்கிறாரு. அது மட்டும் பார்த்துக்க தம்பி. அது கொட்டனாரு கடாது தம்பி வருட கிளம்பு. கொட்டையாக இருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, எத்தனை வர முடியாது. இங்கே 17 சவுண்டாக சொல்லுங்கள். நெல்லை கறிக்கு தான் நம்ம அதுவும் கொடுத்துக்கலாம். இருந்தாலும் இதுக்கு 23 24
உள்ள போயாச்சு அப்புறமா கூட எடுத்துக்க 28 கொஞ்சம் உள்ள 24 அப்பாய்